Can I start? Hello, hi பசங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope you all are good. So, நாம இன்னைக்கு பார்க்க போறது hydroxy compounds and ethers ஓட second part தான். Okay, already first part successfully முடிச்சாச்சு. So, இன்னைக்கு பார்க்க போறது second part. So, இதில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது மெயின்லி ஃபீனால் அண்ட் ஈத்தர்ஸ் தான். ஓகே, ஸோ லாஸ்ட் பார்ட்டில் ஆல்கஹால், கிளைகால், கிளிசரால் முடிச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது ஈத்தர்ஸ் அண்ட் ஃபீனால் தான். ஓகே, ஸோ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி Xylem யூடியூப்பில் மட்டும் இல்லை அதர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் இருக்குது. ஸோ ஜஸ்ட் கோ அண்ட் ஃபாலோ அஸ். ஸோ வாட்ஸ்அப்பில் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு அங்கேருந்து ஃபேக்கல்டிஸோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ப்ளஸ் ஃப்யூச்சர் அப்டேட்ஸும் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் இது இந்த வாட்டி Xylemத்தில் இருந்து சூப்பராக நீ கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கங்க்ராச்சுலேஷன் ஆல் ஆஃப் யூ. ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது ஃபீனால். ஆக்சுவலி ஃபீனால்னா என்னடா? ஃபீனால்னா என்ன? எல்லாருக்கும் பென்சீன் ரிங் தெரியும்ல. ஸோ இது தான் பென்சீன் ரிங். ஸோ இது தான் பென்சீன் ரிங். ஸோ இங்கே என்ன? ஸோ 6 கார்பன்ஸ் இருக்குது, 6 ஹைட்ரஜன்ஸும் இருக்குது. ஸோ இதில் இருக்கிற 1 ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அங்கே 1 OH குரூப் வந்தால் அதுதான் ஆக்சுவலி என்ன? ஃபீனால். ஓகே, சிம்பிளாக எப்படி சொல்லலாம்? பென்சீனில் இருந்து 1 ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அங்கே 1 OH பாண்ட் வந்தால் அதுதான் என்ன? அதுதான் ஃபீனால். ஸோ ஃபீனாலோட கிளாசிஃபிகேஷன் அது பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. சப்போஸ் மோனோஹைட்ரிக் ஃபீனால். மோனோனா என்ன? 1. ஸோ 1 OH குரூப் மட்டும் இருந்தால் அதுதான் மோனோஹைட்ரிக் ஃபீனால். மோனோனா 1ல சிம்பிள். ஸோ டைஹைட்ரிக் ஃபீனால்னா என்ன? ஸோ டைனா 2ல. ஸோ 2 OH குரூப் இருக்கணும். ஓகே, 2 OH குரூப் இருந்தால் அது டைஹைட்ரிக் ஃபீனால். அப்போ ட்ரைஹைட்ரிக் ஃபீனால்னா என்ன? 3 OH குரூப் இருந்தால் 3 OH குரூப் இருந்தால் அது ட்ரைஹைட்ரிக் ஃபீனால். ஸோ அப்போ என்ன? சப்ஸ்டிடியூட்டட் ஃபீனால்னா என்ன? சப்ஸ்டிடியூட்டட் ஃபீனால்னா இது ஃபீனால். ஸோ நார்மலி ஃபீனாலோட ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? C6H5OH இப்படி தானே ஃபீனால். Phenol is also a alcohol. Okay da. So இங்கே 1 more ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வேறு ஏதாச்சும் குரூப் வந்தா குளோரின் இல்லைனா CH3 குரூப். ஓகே, ஸோ இப்படி. ஸோ இங்கே ஃபீனால் OH குரூப் இருக்குது அண்ட் CH3 குரூப் இல்லைனா Cl குரூப், புரோமின், ஐடின், குளோரின் யாராச்சும் வந்தால் அதுதான் சப்ஸ்டிடியூட்டட் ஃபீனால்னா. கிளியர் ஆகிடுச்சா? ஓகே, தென் we can move to a question. Okay da. So carbolic acid is option A phenol, option B picric acid, option C benzoic acid, option D phenyl acetic acid. So சொல்லுங்க என்ன carboxylic acid na? Carboxylic acid, sorry, not carboxylic acid, carbolic acid. So என்னடா carbolic acid na? Come on. So carbolic acid is actually phenol. Okay, phenol the carbolic acid. So the correct answer is option A phenol. Okay, then next preparation of phenol da. So எப்படி என்ன ஃபீனால் ப்ரிப்பேர் பண்ணலாம்? ஓகே, அப்போ டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. ஓகே, ஃபீனால் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வி ஆர் ப்ரிப்பேரிங் ஃபீனால் ஃப்ரம் ஹாலோ அரீன்ஸ். ஓகே, ஹாலோ அரீன்ஸ்னால் என்ன? ஹாலஜன். அரீன்ஸ்னால் என்ன? நார்மலி பென்சீன் இருக்கணும். அப்போ ஹாலோ அரீன்னா என்ன? 1 ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அங்கே குளோரின், புரோமின், ஐடின் யாராச்சும் ஹாலஜன் குரூப் இருந்தால் அதை சிம்பிளாக ஹாலோ அரீன்னு சொல்லலாம். ஸோ இங்கே எடுத்தது என்ன? குளோரோ பென்சீன் தான். ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்தது யார்? குளோரின் தான். அப்போ இது குளோரோ பென்சீன். ஓகே, ஸோ வி ஆர் ப்ரிப்பேரிங் ஃபீனால் from
chlorobenzene. So chlorobenzene இருந்து எப்படி phenol prepare பண்ணலாம்? So chlorobenzene. So இங்க என்ன இருக்கு? NaOH இருக்கு. ஓகே, NaOH இருக்கு. ஓகே, NaOH இருக்கு. ஸோ NaOHும் குளோரினும் என்ன 633 Kelvin டெம்பரேச்சரில் தான் ரியாக்ஷன் நடக்குது. ஓகே, ஸோ இது கொஞ்சம் ஹை டெம்பரேச்சர். ஓகே, ரொம்ப ஹை இல்லை, ஆனாலும் ரொம்ப லோ டெம்பரேச்சரும் இல்லை. 633 Kelvin டெம்பரேச்சர் அண்ட் 300 bar ப்ரெஷரில் தான் இந்த ரியாக்ஷன் நடக்குது. அப்போ என்ன நடக்குது இங்கே? ஸோ இங்கே குளோரினை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அங்கே யார் வருது? இங்கே இருக்கிற OH வருது. ஸோ அப்போ குளோரினுக்கு என்ன ஆகுது? ஸோ குளோரின் உங்களுக்கு இங்கே பார்த்தா தெரியும், Clலும் Naயும் NaClலாம் மாறுது. ஓகே, Clலும் Naயும் NaClலாம் மாறுது. இங்கே இருக்கிற OH எங்கே போகுது? இங்கே போகுது. கிளியர் ஆயிடுச்சா? அப்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ONA நடக்குது. கம்ப்ளீட்டாக இங்கே இருக்கிற ONA இங்கே வருது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் லாஸ்ட் அதுதான் ப்ராடக்ட் கிடைக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ONA வருது. அப்போ ONA பென்சீன் ரிங்கில் வந்தால் அதோட நேம் என்ன? சோடியம் phenoxide. Okay, sodium phenoxide. So sodium phenoxide again treating with HCl. Okay, HCl மேலே again treat பண்ணும்போது இங்கே என்ன இருக்கு? இங்கே HCl எங்கிருந்து கிடைச்சது? ஹைட்ரஜனும் இந்த ஃபர்ஸ்ட் HCl எங்கிருந்து கிடைச்சது? ஃபர்ஸ்ட் இந்த குளோரினும் ஹைட்ரஜனும் ரியாக்ட் பண்ணிட்டு மிச்சம் NaOH இருந்தது. NaOH இங்கே வந்ததில்ல, NaOH இல்லை, ONA இங்கே வந்துட்டேன். ஸோ மிச்சம் யார் இருக்குது? ஹைட்ரஜனும் Clலும் HClஆக மாறிடுச்சு. ஸோ எகெயின் HCl எகெயின் என்ன ரியாக்ஷன் நடக்குது? இங்கே OH. ஓகே, இங்கே இருக்கிற H இங்கே போகுது, இங்கே இருக்கிற Na இங்கே வருது. ஓகே, அப்போ NaCl அண்ட் phenol கிடைக்குது. கிளியர் ஆகிடுச்சா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஸோ கொஞ்சம் கூட டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த ஆக்சிஜன் எங்கே வருது? ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன் அங்கே போய் OH ஃபார்ம் ஆகுது. அண்ட் இங்கே இருக்கிற சோடியம் அண்ட் Cl கம்பைன் பண்ணிவிட்டு NaCl பை ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இது தான் ஃபர்ஸ்ட் மெத்தட். ஃபீனாலோட ப்ரிப்ரேஷனில் ஃபர்ஸ்ட் மெத்தட் இது தான், ஃப்ரம் ஹாலோ அரேஞ்சில் இருந்து. ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் தான் ஃப்ரம் பென்சீன் சல்ஃபானிக் ஆசிட். என்ன பென்சீன் சல்ஃபானிக் ஆசிட்னா? ஹாய் SG எடிட், ஹலோ, ஹாய் டியர். எஸ் TN போர்ட் 12th கெமிஸ்ட்ரி தான். எஸ். ஸோ நெக்ஸ்ட் ப்ரிப்ரேஷன் ஆஃப் phenol from benzene sulfonic acid. என்ன benzene sulfonic acid? சிம்பிள் தான். ஸோ பென்சீனில் SO3H தான், அதுதான் benzene sulfonic acid. ஓகே, ஸோ ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அங்கே SO3H வந்தால் அதுதான் benzene sulfonic acid. ஸோ benzene sulfonic acid is reacting with, இங்கே என்னன்னா கெமிஸ்ட்ரியில் இந்த ஆக்சுவலி இந்த சாப்டரில் கொஞ்சம் ரியாக்ஷனில் தான் மெக்கானிசம்ஸ் இருக்குது. ஓகே, அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி ரியாக்ஷனும் நீங்கள் ரியேஜன் ப்ராப்பராக படிக்கணும். ஓகே, கண்டிஷன்ஸ் ப்ராப்பராக படிக்கணும். ஸோ அந்த ரியாக்ஷன் இந்த கண்டிஷனில் நடக்குது, அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும், இங்கே ரியேஜன் NaOH. ஓகே, சோடியம் ஹைட்ராக்சைடு. ஓகே, சோடியம் ஹைட்ராக்சைடு தான் இங்கே ரியேஜன்ட். அண்ட் டெம்பரேச்சர் 623 Kelvin. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஒரு ரியாக்ஷன்னா ரியேஜன்ட் அண்ட் கண்டிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன நடக்குது? ஸோ இங்கே இருந்து NaO சேம் NaO எங்கே வருது? இங்கே வருது. ஓகே, ஸோ NaO இங்கே வருது. அண்ட் எகெயின் HCl வச்சு ட்ரீட் பண்ணும்போது சேம் ரியாக்ஷன், இங்கே HCl வச்சு ட்ரீட் பண்ணும்போது அங்கே என்ன நடக்குது? இது NaCl மாறுது அண்ட் OH இங்கே வருது. ஓகே, OH மாறுது. கிளியர்? ஓகே ஓகே, ஐ திங்க் இந்த ரெண்டு ப்ரிப்ரேஷனும் உங்களுக்கு கிளியர்னு நினைக்கிறேன். கிளியரா? ஸோ கிளியர்னா ஒரு தம்ஸ் அப் போடுங்க. கிளியராடா?
Okay, then we are moving to next preparation method from aniline. Aniline na enna? So name eல்லாம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குல்ல. So aniline na enna? Actually benzene ring மேல NH3 வந்தா NH2 வந்தா அதுதான் aniline. Okay, benzene ring மேல NH2 வந்தா அதுதான் aniline. So aniline இருந்து எப்படி phenol prepare பண்ணலாம்னு பார்க்கலாம். Okay, so இங்க HNO3 nitrous acid தான் இருக்கு. Okay, nitrous acid தான் இருக்கு. And condition என்ன? 273 to 278 Kelvin temperature. அது நார்மல் டெம்பரேச்சர்ல. ஸோ ரொம்ப ஹை டெம்பரேச்சர் இல்லை, இட்ஸ் அ வெரி நார்மல் டெம்பரேச்சர். ஸோ இங்கே ரியாக்ஷன் நடக்கும்போது இங்கே 1 நைட்ரஜன் தான் இருந்தது. ஓகே, அனிலினில் 1 நைட்ரஜன் தான் இருந்தது. ஆனால் இங்கே ப்ராடக்ட் வரும்போது ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் பென்சீன் டயசோனியம்னா இங்கே 2 நைட்ரஜன் இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தா இங்கே தெரியும் என்ன இருக்குது, 2 நைட்ரஜன் குரூப் வருது. ஓகே, 2 நைட்ரஜன்ஸ் வருது. அதனால தான் இது diazonium chloride னு சொல்கிறேன். ஓகே, ஸோ that's the reason it is diazonium chloride. Why? Because 2 nitrogen is present here. So இங்கே பார்த்தா உங்களுக்கு aniline 1 தான் இருக்குது, பட் benzene diazonium chlorideல 2 nitrogen வருது. So again treating with water. Okay, water மேலே again water வச்சு ட்ரீட் பண்ணும்போது என்ன நடக்குது, ஸோ இது கம்ப்ளீட்டாக மாறி அங்கே யார் வருது, OH வருது. அண்ட் இங்கே இருக்கிற நைட்ரஜன் N2 மாறுது. அண்ட் எகெயின் இங்கே HCl வருது. ஓகே, ஸோ இங்கே இருக்கிற குளோரின் வாட்டர்னா OH இருக்கும், வாட்டர்னா OH இருக்கும், H இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற H இந்த Clம் கம்பைன் பண்ணி HCl ஃபார்ம் ஆகுது. இங்கே OH இங்கே வருது. ஓகே, இந்த OH இங்கே வருது. கிளியர் ஆகிடுச்சாடா? கிளியர் ஆகிடுச்சா? ஏதாச்சும் டவுட்? ஹலோ கைஸ், HCl. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இது கிளியர்னு நினைக்கிறேன். இது ஃபீனாலோட ப்ரிப்பரேஷன். நெக்ஸ்ட் ஃப்ரம் கியூமின்னா என்ன? ஸோ கியூமின்னா ஆக்சுவலி பென்சீன் மேலே கார்பன் வந்து ஸோ ஐசோப்ரோபைல் குரூப் வரும். ஓகே, பென்சீன் மேலே ஒரு ஐசோப்ரோபைல் குரூப் வரும். அதுதான் ஆக்சுவலி கியூமின். ஸோ சிம்பிளாக எப்படி சொல்லலாம், ஐசோப்ரோபைல் பென்சீன்னு சொல்லலாம்ல. ஸோ கியூமின் இதுதான் ஆக்சுவலி கியூமின். அதுக்கு முன்னாடி ஆக்சுவலி ஒரு ஸ்டெப் இருக்குது, எப்படி கியூமின் ஃபார்ம் பண்ணுறான்னு. ஓகே, ஸோ இங்கே என்ன ஸ்டார்டிங் வித் கியூமின் இல்லை. ஸோ கியூமின் எப்படி ஃபார்ம் பண்ணுறான்னு ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். அதுக்கப்புறம் தான் கியூமின்லேருந்து ஃபீனால் ஃபார்ம் பண்ணுற ஸ்டெப் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கியூமினோட ப்ரிப்பரேஷன். ஸோ கியூமினுக்கு நார்மலாக என்ன இருக்குது, பென்சீன் இருக்குது. ஸோ பென்சீன் அண்ட் ப்ரொப்பீனும் இருக்குது. ஸோ பென்சீனும் ப்ரொப்பீனும் ரியாக்ட் பண்ணும்போது ஸோ இங்கே ரியேஜெண்ட் ஆறு H3PO4. ஓகே, ஆசிட். அண்ட் ரியாக்ஷன் நடக்கிற கண்டிஷன் 523 கெல்வின் டெம்பரேச்சரில் தான் நடக்குது. ஸோ அப்போ என்ன ஆகுது, ஸோ இங்கே இருக்கிற இந்த கார்பன், ஓகே, சென்ட்ரல் கார்பன் இங்கே 1 ஹைட்ரஜனை பென்சீனில் இருக்கிற 1 ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த சென்ட்ரல் கார்பன் டைரக்டாக அட்டாச் ஆகுது. அப்போது சென்ட்ரல் கார்பன் மேலே யாரெல்லாம் இருக்குது, 1CH3 2CH3 இல்லை. ஸோ 1CH3 இங்கேயும் இருக்குது, 1CH3 இங்கேயும் இருக்குது, அண்ட் ஹைட்ரஜன் இங்கேயும் இருக்குது. கிளியர் ஆகிடுச்சா? கிளியர் ஆகிடுச்சா? கிளியர். ஓகே, ஸோ எகெயின் இந்த ரியாக்ஷன் அப்போ தான் என்ன கிடச்சிருக்கு, கியூமீன் கிடச்சிருக்கு. ஓகே, ஐசோப்ரோபைல் பென்சீன். ஓகே, கியூமீன்னா என்ன, ஐசோப்ரோபைல் பென்சீன் தான். ஸோ இந்த கியூமீன் இஸ் ட்ரீட்டிங் வித் ஏர் ஆர் O2 and 5% aqueous Na2CO3. ஓகே, சோடியம் கார்பனேட். ஸோ அதுவும் என்ன 5%. ஓகே, 5%னா ஆக்சுவலி அதோட கான்சன்ட்ரேஷன் கம்மி தான். ஓகே, இங்கே Na2CO3யோட கான்சன்ட்ரேஷன் கம்மி தான். ஸோ ட்ரீட் பண்ணும்போது இங்கே என்ன கிடைக்கிது, இங்கே OH பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஓகே, டபுள் COO பாண்ட் ஃபார்ம் ஆகுது. கிளியர் ஆகிடுச்சா? COO பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இது என்ன, ஆக்சுவலி இது தான் பெராக்சைடு லிங்கேஜ்னு சொல்லலாம். ஓகே, இந்த OO பாண்ட் தான் பெராக்சைடு லிங்கேஜ்.
peroxide linkage. இந்த OO bond form ஆகுது, அதுதான் actually என்ன peroxide linkage. So again இது break ஆகி என்ன form ஆகுது, CH3 CO CH3 CH3 CO CH3 form ஆகுது. again இந்த OH இங்க வந்து attach ஆகுது, phenol கிடைக்குது. simple. cumin ல இருந்து எப்படி phenol கிடைக்கும் in presence of Na2 CO3 and air. okay, oxygen ஓட presence ல தான் இந்த reaction நடக்குது. clear-ஆ? ஏதாச்சும் doubt இருக்கா? clear-ஆ? ஏதாச்சும் doubt இருக்கா? clear-னு நினைக்கிறேன். then we can move to next question, chemical properties. okay, இதுதான் question ல next topic, that is chemical property. அதுக்கு முன்ன preparation எல்லாம் crystal clear னு நினைக்கிறேன். okay, so first from haloarenes. okay, so haloarenes ஓட ஒரு named reaction இருக்கு, இது ரொம்ப 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 important. okay guys, so in the named reaction from haloarenes normally ஒரு named reaction சொல்லலாம், that is Dawes process. okay, Dawes process. so Dawes process என்னன்னு சொன்னா எப்படி எழுதணும், so preparation of phenol from haloarenes தான், அதுதான் என்ன சிம்பிளா Dawes process. okay, so named reaction, organicல named reaction ரொம்ப 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 இம்பார்ட்டண்டா. okay, organicல named reaction is ரொம்ப important. okay, so next we are moving to chemical properties. okay, chemical properties தான் நாம next பார்க்க போறது. okay, so chemical properties na எப்படி வரும், so different reactions இருக்கும்ல. so normally என்ன phenol ஓட chemical reactions தான் நாம பார்க்க போறது. so phenol ல actually two parts இருக்கும். so two part means one is OH. okay, one is OH part இருக்கு, so இங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் one OH part இருக்கு, again and benzene ring இருக்கு. okay, so benzene ring இருக்கு, OH part இருக்கு. okay, two type of reaction நடக்கலாம். so OH மேல attack பண்ணலாம், இல்லனா benzene ring மேல attach பண்ணலாம். okay, attack பண்ணலாம். okay, வர்ற reagent benzene ring மேல attack பண்ணலாம், இல்லனா OH மேலயும் attack பண்ணலாம். so நம்ம நார்மலி பார்க்குற ரியாக்ஷன் எல்லாமே OH மேலே தான் ரியாக்ஷன் நடக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வித் சிங்க் டஸ்ட். ஓகே, இங்கே என்ன ஜிங்க் பவுடர்னு சொல்லலாம், அதுதான் ஜிங்க் டஸ்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் இஸ் phenol is reacting with zinc dust. ஸோ என்ன ஃபார்ம் ஆகுது, இங்கே இருக்கிற OHும் இங்கே இருக்கிற ZNும், நார்மலி இந்த ஓயும் ZNO react ஆகி ZNO ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ மெட்டல் ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது, இங்கே ஜிங்க் ஆக்சைடு தான் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ இந்த ஹைட்ரஜன் இங்கே வரும், ஸோ என்ன சிம்பிளாக பென்சீன் கிடைக்கும். ஓகே, ஸோ ஃபீனாலும் என்ன ஜிங்க்கும் ரியாக்ட் பண்ணால் என்ன ப்ராடக்டாக வரும், ஜிங்க் ஆக்சைடு அண்ட் பென்சீன் தான் ப்ராடக்ட். ஓகே, ஸோ பென்சீன் தான் இங்கே ப்ராடக்ட். ஓகே, மெயின் ப்ராடக்ட் பென்சீன் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வித், இங்கே நார்மலி டெம்பரேச்சர் இருக்குது. ஓகே, இந்த ட்ரையாங்கிள்னா டெல்டா. ஓகே, டெம்பரேச்சர் இருக்குது, அதுதான் மீனிங். ஓகே, ஸோ ரியாக்ஷன் வித் அமோனியா, அமோனியானா என்ன, NH3. ஸோ NH3யும் ஃபீனாலும் ரியாக்ட் பண்ணால் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் என்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைட் அண்ட் டெம்பரேச்சரும் இருக்குது. ஸோ என்ன ஃபார்ம் ஆகுது, ஸோ இங்கே நார்மலி NH3னா எப்படி வரும், NH தானே. ஸோ இங்கே இருக்கிற OHும் Hும் கம்பைன் பண்ணி NH3ல இருக்கிற ஒன் ஹைட்ரஜனும் கம்பைன் பண்ணி வாட்டர் ஆகுது. இந்த N இங்கே வந்து பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஓகே, இந்த N இங்கே வந்து, இந்த N இங்கே வந்து ஃபார்ம் ஆகுது, பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அப்போ எப்படி வரும், அனிலின், தட் இஸ் பென்சீன் ரிங்கில் இருக்கிற ஒன் ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அங்கே NH2 வர்ற மாதிரி அனிலின். ஓகே, ஸோ என்ன ஃபீனாலும்
அம்மோனியாவும் ரியாக்ட் பண்ணா in presence of anhydrous zinc chloride and temperature-ல ரியாக்ட் பண்ணா aniline and water தான் கிடைக்குது. கிளியர் ஆயிடுச்சா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஏதாச்சும் டவுட்? ஓகே, தென் we are moving to next reaction. okay, so இங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும், first one is formation of ester. so இதோட chemical property, phenolோட chemical property தான். so phenolல இருந்து என்ன ஃபார்ம் பண்றீங்க? ester ஃபார்ம் பண்ற. okay, phenolல இருந்து ester ஃபார்ம் பண்ற. okay, so அதுதான் shorten Bowman reaction. okay, shorten what you want. okay, shorten Bowman reaction. so it is a named reaction, so it is very 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 important. so I am writing star. okay, so okay, இது ரொம்ப 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 important reaction. okay, so இங்க Williamson synthesis important தான். ஸோ நேம்டு ரியாக்ஷன், ஆர்கானிக்கில் நேம்டு ரியாக்ஷன்னா எல்லாமே இம்பார்ட்டன்ட், ஒன்று கூட மிஸ் பண்ண முடியாது. ஆர்கானிக்கில் என்ன நேம்டு ரியாக்ஷன்னா எல்லா நேம்டு ரியாக்ஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஒன் ஆர்கானிக் சாப்டர் முடிஞ்சதுக்கப்புறம் ஒன் பேப்பர் எடுங்க. ஸோ எல்லா நேம்டு ரியாக்ஷனும் ஹெட்டிங் போட்டு எழுதுங்க அண்ட் டெய்லி பார்க்குற மாதிரி எங்கேயாச்சும் ஒட்டி வைங்க. ஓகே, ஸோ டெய்லி அதை பார்த்து படிக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எஸ், ஸோ இங்கே என்ன இருக்குது? ஃபீனாக்சைடு. ஸோ இங்கே ஃபீனாலும் இருக்குது. ஓஹோ, ஓகே, இங்கே ஃபீனாலும் இருக்குது, அசெட்டைல் குளோரைடும் இருக்குது. ஓகே, அசெட்டைல் குளோரைடு அண்ட் phenol. ஸோ ஃபீனாலும் அசெட்டைல் குளோரைடும் ரியாக்ட் பண்ணால் இங்கே இருந்து என்ன கிடைக்கிது? எஸ்டர் கிடைக்கும். அதுதான் மெயின் பாயிண்ட். ஓகே, ஸோ எப்படி எழுதலாம்? இங்கேயே எழுதலாம். ஓகே, ஃபீனால் ப்ளஸ் எப்படி இருக்குது? இந்த ஆக்சுவலி இங்கே இருக்கிறது அசெட்டைல் குளோரைடு. ஓகே, அசெட்டைல் குளோரைட்னா ஆக்சுவலி அது ஒரு ஆசிட் குளோரைட் தான். ஸோ அப்போ சிம்பிளாக ஜென்ரலாக எழுதும்போது ஃபீனைல் ப்ளஸ் ஆசிட் குளோரைடு chloride gives என்ன கிடைக்குது? அங்கிருந்து எஸ்டர் ஃபார்ம் ஆகும். ஓகே, எஸ்டர் ஃபார்ம் ஆகும். ஓகே, கிளியர் ஆயிடுச்சா? ஓகே, ஸோ ஃபீனாலும் ஆசிட் குளோரைடும் ரியாக்ட் பண்ணால் அங்கிருந்து எஸ்டர் ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற ஆசிட் குளோரைட் தான் அசெட்டைல் குளோரைடு. ஓகே, ஆசிட் குளோரைட் தான் அசெட்டைல் chloride. okay, so இங்க reaction இருக்குல்ல, so reagent எது? so reactants phenolum acetyl chloride is a acid chloride. so இங்க reagent எது? reagent NaOH இருக்கு and py னா என்ன? so py means it is pyridine. okay, py னா என்ன? pyridine and sodium ஹைட்ராக்சைடோட ப்ரெசன்ஸில் தான் இந்த ரியாக்ஷன் நடக்குது. ஸோ அப்போ என்ன ஃபார்ம் ஆகுது? ஃபீனைல் எத்தனோயேட். ஓகே, ஃபீனைல் எத்தனோயேட் அண்ட் HClலும் கிடைக்குது. ஓகே, ஃபீனைல் எத்தனோயேட் அண்ட் HCl. ஸோ சிம்பிளாக எப்படி எழுதலாம்? இங்கே இருக்கிற ஹைட்ரஜனும் இங்கே இருக்கிற Clலும் கம்பைன் பண்ணிவிட்டு என்ன ஃபார்ம் ஆகுது? HCl ஃபார்ம் ஆகுது. கிளியர் ஆயிடுச்சா? ஸோ இங்கே ஃபீனாலில் இருக்கிற ஹைட்ரஜன், ஓகே, OHல இருக்கிற ஹைட்ரஜனும் என்ன? இது ஒரு ஆசிட் குளோரைட் தான். ஓகே, அப்போ டெஃபினெட்லி அங்கே குளோரின் இருக்கணும். ஸோ அந்த குளோரினும் கம்பைன் பண்ணிவிட்டு HCl ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்கே C6H5O இருக்குது அண்ட் இங்கே CH3CO இருக்குது. ஓகே, ஸோ இங்கே CH3CO, ஓகே, CH3CO
அண்ட் இது திருப்பி போட்டது ஓகே இங்கே என்ன இருக்குது OCH5 இருக்குது OC6H5 ஸோ நாட் CH5 C6H5 இருக்குது ஸோ இது திருப்பி போட்டது ஓகே கிளியர் ஆகிடுச்சா ஸோ ஃபீனாலில் இருக்கிற OHல இருக்கிற ஹைட்ரஜன் அண்ட் என்ன ஆசிட் குளோரைடில் இருக்கிற குளோரினும் கம்பைன் பண்ணிவிட்டு HCl ஃபார்ம் ஆகுது அண்ட் எகெயின் ஃபீனைல் எத்தனோவேட் ஃபார்ம் ஆகுது ஓகே இட் இஸ் அ எஸ்டர் ஓகே கிளியர் ஆகிடுச்சா ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் ஸோ இது ஃபீனாலும் பென்சாயில் குளோரைடும் இதுவும் என்ன ஒரு ஆசிட் குளோரைட் தான் ஓகே ஸோ இங்கே சிம்பிளாக எப்படி சொல்லலாம் ஸோ இங்கே இருக்கிற ஹைட்ரஜனும் இங்கே இருக்கிற குளோரினும் கம்பைன் பண்ணிவிட்டு என்ன HCl ஃபார்ம் ஆகுது இங்கே என்ன இருக்குது C6H5O ஓகே ஸோ ஐம் ரைட்டிங் இங்கே என்ன இருக்குது ப்ராடக்ட் C6H5O வருது அண்ட் இங்கே பார்த்தா C6H5CO வருது அப்போது இங்கேருந்து OO கனெக்ஷன் வரணும் ஓகே O அண்ட் இங்கே ஓகே கொஞ்சம் கூட இங்கே இருக்கட்டுமா ஓகே ஸோ என்ன ப்ராடக்ட் ஓகே C6 கிளியராக C6H5O COO here I can write COO okay COO இல்லைனா HCOO ரெண்டுமே பரவாயில்ல ஓகே C6H5 தானே ஸோ C6H5 எஸ் ஸோ இங்கே C6H5O இருக்குது இங்கேயும் C6H5CO இருக்குது ஓகே CO ஃபஸ்ட்டு தான் வரணும் ஆக்சுவலி ஸோ அது எழுதும்போது இப்படி எழுதலாம் ஓகே ஸோ C5COO ஓகே COO C6H5 இது தானே நம்மளோட ப்ராடக்ட் C6H5COO C6H5 எஸ் கிளியர் ஸோ HCl பை ப்ராடக்டாக வருது ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் தான் என்ன வில்லியம்சன்ஸ் ஈத்தர் சிந்தசிஸ்னால் என்ன ப்ரொடக்ஷன் ஆஃப் ஈதர் ஸோ இங்கே ஃபீனால்லேருந்து எகெயின் ஈதர் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன் பட் இந்த ரியாக்ஷன் is different okay இது என்ன shortened Bowman reaction இது Williamson synthesis so Williamson synthesisல எப்படி இருக்கு hi Kavin okay so Williamson synthesisல எப்படி இருக்கு so same phenol starting reactant phenol da so phenol is treating with sodium hydroxide ஓகே சோடியம் ஹைட்ராக்சைட் இங்கே வாட்டர் இங்கேருந்து எலிமினேட் ஆகுது ஓகே -H2ஓனா வாட்டர் இங்கேருந்து போகுது ரிமூவ் ஆகுது ஓகே ஸோ எப்படி எந்த வாட்டர் ரிமூவ் ஆகுது அது தானே மெயின் பாயிண்ட் ஸோ இங்கே இருக்கிற OH ரிமூவ் ஆகி அங்கே யார் வரும் ONA ஓகே ONA இங்கே வரும் இந்த Hம் OHம் வாட்டராக எலிமினேட் ஆகிடும் ஓகே ஸோ இங்கே இருக்கிற OH அண்ட் இந்த NaOHல இருக்கிற ஹைட்ரஜனும் என்ன வாட்டராக இங்கேருந்து எலிமினேட் ஆகிடும் அதுதான் -H2O இங்கே எழுதியிருக்கிறது -H2O ஸோ இங்கே என்ன மிச்சம் என்ன இருக்குது NO இருக்குது ஓகே மிச்சம் என்ன இருக்குது NO இருக்குது ஸோ அந்த NO இங்கே வரும் ஸோ ONA ஸோ ONA வந்து அதுக்கப்புறம் அதுதான் சோடியம் phenoxide okay sodium phenoxide so again treating with CH3I okay methyl iodide okay CH3I னா என்ன methyl iodide கூட again react பண்ணும்போது இங்க இருக்கிற Na என்ன Naயும் Iயும் combine பண்ணிட்டு இங்க இருக்கிற Na and I sodium iodide மாறிடும் ஓகே சோடியம் அயோடைடா மாறிடும் அண்ட் இங்கே இருக்கிற CH3 இங்கே வந்து அட்டாச் ஆகும் ஓகே அப்போது என்ன இதுதான் அனிசால் மெத்தாக்சி பென்சீன் ஓகே மெத்தாக்சி பென்சீன் ஸோ அனிசால் இதுதான் அனிசால் அண்ட் பை ப்ராடக்ட்டில் என்ன வருது NaI சோடியம் அயோடைடு வருது கிளியரா ஏதாச்சும் டவுட்
ஏதாச்சும் doubt then I will give you a question okay so simple ஒரு question தர்றேன் so question the reaction இங்க ஒரு reaction இருக்கு so and the reaction can be classified as okay so dehydration Williamson's alcohol synthesis Williamson's ether synthesis dehydrogenation of alcohol so இது எந்த reaction நீங்க பார்க்கணும் okay cyclo pent தான் இருக்கு so cyclopentanol தான் so it is reacting with NaH so Na அங்க என்ன OH மாதிரி அங்க ONA வருது again CH3I கூட react பண்ணும்போது என்ன கிடைக்குது ester okay so இது எந்த மாதிரி reaction already இப்போ ஒரு reaction பார்த்திருக்கீங்க okay so இங்க ஒரு reaction பார்த்திருக்கு ஈத்தரோட reactionல so இங்க phenol இருக்கு so phenol மேல NaOH react பண்ணுது அப்போ NaO okay so இங்க இருக்கிற OH மாதிரி அங்க NaO வருது and CH3I that means methyl iodide வச்சு ட்ரீட் பண்ணும்போது anisole ஃபார்ம் ஆகுது ஓகே மெத்தாக்சி பென்சீன் ஃபார்ம் ஆகுது ஸோ இங்கேயும் சேம் ரியாக்ஷன் CH3I வருது அங்கிருந்து அது OCH3 ஓகே OCH3 மாறுது ஓகே ஸோ இது ஈத்தர் தான் ஓகே ஈத்தரோட சிந்தசிஸ் தான் ஸோ இதில் ஏது ப்ரிப்ரேஷன் கரெக்ட் ஓகே ஸோ வில்லியம்சன்ஸ் ether synthesis okay Williamson ether synthesis da okay clear doubt illala so next yes reaction of benzene ring so benzene ring oda reactions da nama paaka poradhu yes Abdul hello hi Ganpati yes so electrophilic aromatic substitution so electrophilic aromatic substitution la first irukkiradhu da nitrosation okay nitrosation so nitrosation la inga mainly phenol oda nitrosation da nadakudhu so reagent yaru HNO2 so reaction nadakra temperature 278 Kelvin idu normal temperature da okay normal temperature la HNO3 vechu treat panna enna kadakidhu inga irukra இங்க para positionல ஓகே சேம் phenol தான் ஸோ இந்த phenolோட para positionல NO வருது நைட்ரோ குரூப் வருது ஓகே தட் இஸ் NO வருது ஸோ இங்க para position தான் இது ortho and இது மெட்டா இது para ஓகே ஸோ OMP ஓகே OMP இதுக்கு பக்கத்தில் வர்றது ortho அதுக்கப்புறம் OMP okay ortho meta para so para na actually opposite nu sollalam okay so para direct opposite ah varum clear la so என்ன இங்க கிடைக்கிறது para nitrosophenol okay nitro group தான் வருது so nitrosophenol clear ஆயிடுச்சா clear so இந்த reaction அப்படியே படிச்சா போதும் like என்ன இதோட proper reaction mechanism text la illa okay then we can move to next reaction nitration okay so rendukume konja difference irukku inga enna nitrosation and inga nitration okay so nitration la enna nadakudhu so inga reagent change aayirukku okay ingeyum enna irukku inga HNO2 da ingeyum HNO3 ஆயிடுச்சு இங்க HNO3 ஓகே HNO3 அதுவும் கான்சன்ட்ரேஷன் 20% கான்சன்ட்ரேஷன்ல தான் இருக்கு அண்ட் டெம்பரேச்சர் கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஓகே டெம்பரேச்சர் கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்போ என்ன இங்க கிடைக்கிற ப்ராடக்ட் நைட்ரோ குரூப் எங்க வரும் ortho and para position la nitro group varum okay ortho and para position la nitro group varum and the phenol oda ortho and para position la NO2 varum NH2 NO2 varum so இங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் இதுல மேஜர் ப்ராடக்ட் ortho குரூப்ல இருந்து தான் ஓகே ortho குரூப்ல இருந்து ஆல்மோஸ்ட் 30 to 40% ப்ராடக்ட் கிடைக்கும் ஆனா பாரால இருந்து just 15%
ப்ராடக்ட் மட்டும்தான் கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நைட்ரேஷனோடது சேம் OH தான், பட் இங்கே ரியேஜனுக்கு கொஞ்சம் சேஞ்ச் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே கான்சன்ட்ரேட்டட் H2SO4 அண்ட் கான்சன்ட்ரேட்டட் HNO3. ஸோ இங்கே நடக்கிற ரியாக்ஷன் டெம்பரேச்சர் சேம் 298 தான், பட் இங்கே என்ன சேஞ்ச் வருது? கான்சன்ட்ரேட்டட் HNO3 யூஸ் பண்ணிட்டேன். ஸோ ஆர்த்தோ பொசிஷனில், ஸோ இங்கே ஆர்த்தோனா 2 பொசிஷன்ஸ் இருக்கும். ஓகே, ஆர்த்தோ 2 பொசிஷன்ஸ் இருக்கும் அண்ட் பேரா பொசிஷன்லேயும் என்ன வரும்? NO2 வரும். ஸோ ஆர்த்தோ பொசிஷன்லேயும் NO2 வரும், பேரா பொசிஷன்லேயும் வரும். அப்போது 2, 4, 6 நைட்ரோஃபினால். ஓகே, 2, 4, 6 நைட்ரோஃபினால் ஃபார்ம் ஆயிடுச்சு அண்ட் வாட்டர். கிளியரா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? கிளியரா? ஓகே, கிளியர்னு நினைக்கிறேன், டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, தென் we can move to next. That is another important reaction. Okay, that is another important reaction. That is Raman-Taman reaction. Okay, so named reaction da and Talon reaction idum important. Okay, so yes, first one enna Raman-Taman reaction. So Raman-Taman reaction la inga என்ன நார்மலி ஃபினால் இருக்குது அண்ட் CHCl3. என்ன CHCl3னா? CHCl3 என்ன? CHCl3னா தட் இஸ் குளோரோஃபார்ம். ஓகே, ஸோ குளோரோஃபார்ம் இன் aqueous sodium hydroxide. ஓகே, ஸோ குளோரோஃபார்ம் எங்கே மிக்ஸ் பண்ணியிருக்கு? aqueous sodium hydroxideல மிக்ஸ் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட reagent. ஓகே, ஏன்னா குளோரோஃபார்மும் இருக்குது, that is mixed with aqueous sodium hydroxide. So phenol இருக்குது. ஸோ என்ன நடக்குதுங்க? ஸோ ரியாக்ஷனில் எப்படி நடக்குது? ஸோ ஒரு இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ரியாக்ஷனோட ப்ராடக்ட்டுக்கு முன்னாடி ஒரு இன்டர்மீடியேட் ஃபேஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்கே இருக்கிற NaO, ஓகே, இங்கே இருக்கிற NaO எங்கே போகுது? இங்கே வருது. இங்கே இருக்கிற H அண்ட் இங்கே OH கம்பைன் பண்ணிவிட்டு வாட்டர் எலிமினேட் ஆகுறது. ஸோ இங்கே இருக்கிற OH அண்ட் இங்கே இருக்கிற H என்ன வாட்டராக எலிமினேட் ஆகுது அண்ட் இங்கே இருக்கிற NaO இங்கே அட்டாச் ஆகுது. கிளியர்? தெரியும்ல? ஸோ ஆனால் இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கு? குளோரோஃபார்ம் CHCl3 யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே இருக்கிற என்ன நார்மலி இங்கே 1 ஹைட்ரஜன் இருக்கும்ல, ஸோ அந்த ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு பென்சீனில், ஓகே, பென்சீனில் 6 ஹைட்ரஜன் இல்லைன்னா ஃபீனால்லையும் இங்கே ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ அந்த ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு, ஓகே, இங்கே இருக்கிற 1 ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அங்கே யார் வருது? CHCl2. ஓகே, நாட் Cl3, CHCl2 தான் வருது. ஓகே, CHCl2. ஸோ இங்கே இருக்கிற இங்கே 1 குளோரின் இருக்கும்ல, ஸோ இங்கே 1 குளோரின் இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற ஹைட்ரஜனும் கம்பைன் பண்ணிவிட்டு HCl ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ இங்கே CHCl2 தான். ஸோ எகெயின் இட்ஸ் ட்ரீட்டிங் வித் NaOH. ஸோ NaOH வச்சு ட்ரீட் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஸோ சிம்பிளாக சொல்லலாம், இங்கே இருக்கிற Na, இங்கே இருக்கிற Na என்ன ஆகும்? Na அங்கேருந்து போகும், அங்கே யார் வரும்? OH வரும். ஓகே, பட் இங்கே என்ன சேஞ்ச் வருது? இங்கே CHO ஃபார்ம் ஆகுது. ஓகே, CHO ஃபார்ம் ஆகுது. கிளியரா? CHO ஃபார்ம் ஆகுது. எஸ், சாலிசிலிக் ஆல்டிஹைட். ஓகே, சாலிசில் ஆல்டிஹைட். ஓகே, கிளியர் ஆகிடுச்சா? கிளியர்? ஸோ இங்கே என்ன ஃபார்ம் ஆகுது? ஒரு ஆல்டிஹைட் தான் ஃபார்ம் ஆகுது. ஓகே, இந்த Raman-Taman ரியாக்ஷனோட ப்ராடக்ட் என்ன? ஆல்டிஹைட். ஓகே, இந்த ரியாக்ஷனோட ப்ராடக்ட் ஆல்டிஹைட் தான். கிளியர் ஆகிடுச்சா? ஸோ இங்கே சாலிசில் ஆல்டிஹைட் தான் கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு டாலின் ரியாக்ஷன். இதுவும் நேம்டு ரியாக்ஷன், இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் தான். ஸோ டாலின் ரியாக்ஷனில் ஃபீனால். ஸோ ஃபீனால், எஸ், ஓகே, ஃபீனால்.
ஸோ ஃபீனாலும் தாலிக் என்ஹைட்ரைடு ஓகே தாலிக் என்ஹைட்ரைடும் ரியாக்ட் ஆகுது அங்கிருந்து ஃபீனால் தாலின் ஓகே ஃபீனால் தாலின் கிடைக்குது ஸோ இங்கே ரியாக்ஷன் எங்கே எந்த ப்ரெசன்ஸில் நடக்குது H2SO4ஓட ப்ரெசன்ஸில் தான் நடக்குது ஓகே H2SO4ஓட ப்ரெசன்ஸில் தான் நடக்குது கிளியர் ஆகிடுச்சா ஸோ இந்த ரியாக்ஷன் இந்த ரியேஜெண்டோட ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் தெரியணும் ஓகே ஸோ டூ ஃபீனால் ஓகே இங்கே 2 ஃபீனால் இருக்குது ஓகே 2 ஃபீனால் தான் இந்த என்ன தாலிக் என்ஹைட்ரைட் மேலே கனெக்ட் ஆகுது ஓகே இங்கே போய் கனெக்ட் ஆகுது ஓகே இங்கே டூ ஃபீனால் இங்கே வந்து கனெக்ட் ஆகுது 1 ஃபீனால் இங்கே அண்ட் 1 ஃபீனால் இங்கே ஓகே கிளியர் ஆகிடுச்சா கிளியர் ஓகே நெக்ஸ்ட் இதுவும் தாலின் ரியாக்ஷனும் இம்பார்ட்டன்ட் தான் ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஓகே கப்ளிங் ரியாக்ஷன் ஸோ கப்ளிங் ரியாக்ஷனில் ஸோ இங்கே என்ன பென்சீன் டைசோனியம் குளோரைட் ஸோ டைசோனியம்னா என்ன 2 நைட்ரஜன் வரணும்ல ஸோ இங்கே 2 நைட்ரஜன் இருக்குது ஸோ டைசோனியம் குளோரைட் தான் Cl ஸோ ஃபீனால் மேலே ட்ரீட் பண்ணுறேன் ஓகே ஸோ பென்சீன் டைசோனியம் குளோரைடும் ஃபீனாலும் ட்ரீட் பண்ணால் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் NaOH ஓகே NaOH அண்ட் டெம்பரேச்சர் 273 to 278 கெல்வின் டெம்பரேச்சரில் ரியாக்ட் பண்ணும்போது அங்கே என்ன கிடைக்குது பாரா ஹைட்ராக்சி அசோபென்சீன் கிடைக்குது ஓகே அசோபென்சீன் கிளியர் ஆகிடுச்சா இதுதான் பாரா ஹைட்ராக்சி அசோபென்சீன் ஓகே கிளியர்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ரேமன் டைம் முடிஞ்சாச்சு நெக்ஸ்ட் ரியாக்ஷன் தான் சல்ஃபோனேஷன் ஓகே சல்ஃபோனேஷன் ரியாக்ஷன் ஸோ சல்ஃபோனேஷன்னா என்ன ஸோ சிம்பிளாக H2SO4 ஓகே ஃபீனால் என்ன H2SO4ம் ரியாக்ட் பண்ணுறேன் கான்சன்ட்ரேட்டட் H2SO4ம் ரியாக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும் ஃபீனாலோட 2 பொசிஷனில் ஓகே ஆர்த்தோ பொசிஷன் அண்ட் பேரா பொசிஷனில் யார் வரும் இங்கே SO3H ஓகே தட் இஸ் சல்ஃபோனிக் ஆசிட் ஓகே SO3Hனா அதுதான் சல்ஃபோனிக் ஆசிட் ஸோ சல்ஃபோனிக் ஆசிட் 2 பொசிஷனில் வருது ஓகே ஸோ சப்ஸ்டிடியூட் ஆகுது ஸோ ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு என்ன SO3H வருது ஓகே ஆர்த்தோ பொசிஷன்லேயும் பேரா பொசிஷன்லேயும் ஸோ ஆர்த்தோ பொசிஷனில் SO3H வந்து அது ஆர்த்தோ ஃபீனால் சல்ஃபோனிக் ஆசிட் பேரா பொசிஷனில் வந்தது பேரா ஃபீனால் சல்ஃபோனிக் ஆசிட் நெக்ஸ்ட் இஸ் கால்ப்ஸ் ரியாக்ஷன் ஓகே கால்ப்ஸ் ரியாக்ஷனும் இம்பார்ட்டன்ட் தான் இதுவும் என்ன நேம்டு ரியாக்ஷன் தான் ஓகே நேம்டு ரியாக்ஷன் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் ஓகே எல்லா நேம்டு ரியாக்ஷன்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் ஸோ இங்கே என்ன ஃபீனால் ரியாக்ட் ஆகுது இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு ஓகே சோடியம் ஹைட்ராக்சைடும் ஃபீனாலும் ரியாக்ட் ஆகும்போது என்ன கிடைக்கிது சிம்பிளாக தெரியும் இது எவ்வளோ டைம் பண்ணியிருக்கு NaOH வரும் இங்கே NaOH வரும் அண்ட் இந்த OHும் Hயும் கம்பைன் பண்ணிவிட்டு H2ஆக மாறிடும் அப்போது இங்கே Na வந்திருக்கு ஸோ இங்கே எகெயின் என்ன கார்பன் டை ஆக்சைடு என்ன மேலே ரியாக்ஷன் நடக்குது ஓகே இங்கே சோடியம் ஃபினாக்சைடு எகெயின் ரியாக்டிங் வித் கார்பன் டை ஆக்சைடு ஸோ அப்போ என்ன கிடைக்கிது அண்ட் இங்கே கண்டிஷன்ஸ் இருக்குது 400 கெல்வின் டெம்பரேச்சர் அண்ட் 4 to 7 bar ப்ரெஷரில் தான் நடக்குது அப்போது இந்த நெக்ஸ்ட் பொசிஷன் OHோட நெக்ஸ்ட் பொசிஷனில் இருந்து ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அங்கே யார் வரும் அங்கே COOH வரும் ஓகே COOH வரும் சாரி நாட் COOH COONA ஓகே ஸோ நார்மலி COOHல இருந்து என்ன சோடியம் சப்ஸ்டிடியூட் பண்ணது தான் ஓகே COOHல இருந்து ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அங்கே யார் வருது COONA வருது அதுக்கப்புறம் எகெயின் என்ன வாட்டர் இல்லைன்னா அசிடிஃபைடு ரியாக்ஷன் நடக்கும்போது அங்கே இருக்கிற Na சேஞ்ச் ஆகி அங்கே யார் வரும் ஹைட்ரஜன் வரும் ஓகே அப்போது இது என்ன கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபார்மில் வந்தாச்சுல்ல ஸோ இது என்ன இதுதான்
salicylic acid. Okay, இதுதான் என்ன salicylic acid. Clear ஆயிடுச்சா? இதுதான் salicylic acid. Okay. So, இங்க actually CO2 act as a electrophile. Electrophile act பண்ற. இந்த CO2 is act as a electrophile. Electrophile மாதிரி act பண்ற. Okay. So next we can move to a question. So question என்ன question இருக்கு பார்க்கலாம். It is a assertion reason type question. So phenol is more reactive than benzene towards electrophilic substitution reaction. So electrophilic substitution reaction la phenol is more reactive. Phenol is more reactive than benzene because towards electrophilic, because it is more okay. So reason, okay, reason in the case of phenol, the intermediate adhering ion is more, okay, adhering ion is more stabilized by resonance. Okay, so idala assertion correct ah, reason correct ah, just check panni parunga. Assertion correct ah, reason correct ah, rendume correct ah, correct explanation, reason correct explanation ah. So just check panni parunga. Electron donating group. Okay, OH group na actually adana electron donating group da. So appo phenol is more reactive na sollala as compared to benzene. Phenol is more reactive. So next point enna, in the case of phenol, the intermediate adhering ion is more stabilized by resonance. Correct ah illaya? Correct ah illaya? கரெக்டா இல்லையா? ஸோ என்ன, இந்த ஆக்சிஜனில் லான் பேர் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஆக்சிஜனில் லான் பேர் இருக்கும். ஸோ இங்கே என்ன நடக்குது, டீலோக்கலைசேஷன் நடக்கும். லான் பேர் இருக்கும், ரிங் தான். ஸோ டீலோக்கலைசேஷன் நடக்கும். அப்போ என்ன, ஸ்டெபிலைசேஷனும் நடக்கும். ஓகே, ஸ்டெபிலைசேஷன் நடக்கும். அண்ட் பிகாஸ் என்ன, ஆக்சிஜனில் லான் பேர் இருக்குது, லான் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது. ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஸோ அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் கரெக்ட் and reason is the correct explanation of assertion. So the correct answer is both assertion and reason are true and reason is the correct explanation of yes. Option A is the correct answer. Clear ஆயிடுச்சுல? Because என்ன, OH bond இருக்கு. So OH bond means it's a electron donating bond and O na actually அதில் லான் பேர் இருக்கும். ஸோ அது டொனேட் பண்ணி ஸ்டெபிலைசேஷன் நடக்கும், டீலோக்கலைசேஷன் நடக்கும். ஸோ ஸ்டெபிலைசேஷனும் நடக்கும். So then we can move to, yes, phenol முடிஞ்சாச்சு. Okay, then we are moving to ethers. Okay, clear? ஏதாச்சும் டவுட் இருக்கா? phenolல ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க. Yes, then we are moving to ethers. So ethers தான் என்ன, ethers-ஓட general formula எப்படி எழுதலாம்? Ethers-னா actually ROR. Okay, ROR தான் ethers. Okay, ROR. Okay, இதுதான் ethers. So இந்த R, okay, alkyl group same ஆகலாம், different ஆகலாம். Okay, இந்த alkyl இங்க இருக்கிற suppose R dash ஆகலாம், இல்லைனா RRும் ஆகலாம். Okay, so ethers are two type classify பண்ணியிருக்கு. One is simple ether, one is mixed ether. அப்போ சிம்பிள்னா என்ன? ஸோ சிம்பிள்னா இந்த ஆல்கைல் குரூப் ரெண்டுமே சேமாக இருந்தால் அதுதான் சிம்பிள் ஈத்தர். ஓகே, இங்கே பாருங்கள். ஸோ ஆக்சிஜன் இருக்குது. ஸோ இங்கேயும் CH3, இங்கேயும் CH3. ஸோ இங்கே ஆக்சிஜன் இருக்குது, இங்கேயும் ஒன் பென்சீன் ரிங் வருது, இங்கேயும் பென்சீன் ரிங் வருது. ஸோ இந்த ஆல்கைல் குரூப் சேம் ஆயிடுச்சுன்னா அதுதான் சிம்பிள் ஈத்தர். ஸோ அப்போ மிக்ஸ்ட் ஈத்தர் தான் என்ன? ஸோ இந்த டூ ஆல்கைல் குரூப்பும் டூ டிஃப்ரெண்ட் ஆல்கைல் குரூப்னா அதுதான் மிக்ஸ்ட் ஈத்தர். கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் கிளியர்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தால் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் IUPAC நாமென்க்ளேச்சர். ஓகே, ஸோ இங்கே 2 ஈத்தர்ஸ் 3 ஈத்தர்ஸ் இருக்குல்ல. ஓகே, 3 ஈத்தர்ஸ் இருக்குது. ஸோ இதோட நேமிங் தான் ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போகிறது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த காம்பவுண்ட், திஸ் இஸ் 1 காம்பவுண்ட் 1, திஸ் இஸ் காம்பவுண்ட் 2, திஸ் இஸ் தேர்ட் ஈதர். ஓகே, ஸோ ஈத்தரோட நேமிங் நீங்களே சொல்லுங்கள். நான் சாட்டில் பார்க்குறேன் உங்களோட ஆன்சர் கரெக்டாக இல்லையான்னு.
No, I am teaching line by line. Textbook la enna irukko adellame teach பண்றேன் ராஜம். Okay, clear ஆயிடுச்சா? Saha, yes. Sara, okay, not Rajam, okay, Sara. Yes, line by line எல்லாமே teach பண்றேன். Okay, எல்லா reactionம் எல்லாமே include பண்ணி teach பண்றேன். Not only questions. So questions session special இருக்கும். Okay. So இப்போ content தான். Okay. So இந்த contentலயும் questions add பண்ணியிருக்கு. Okay. Yes. So name சொல்லுங்க. So இங்க yes. இதுல methoxy. Okay. இதுல meth எத்த prop. So mainல என்ன இருக்கு? Prop தான் இருக்கு. Propane தான் இருக்கு. Main chain propane தான். ஸோ இங்கே என்ன இருக்குது? methoxy group இருக்குல்ல, methoxy propane. ஓகே, ஸோ செகண்ட் கார்பனில் தான் 1 2 3 செகண்ட் கார்பனில் தான் யார் வருது? methoxy வருது. ஓகே, methoxy வருது செகண்ட் கார்பனில் தான். அப்போ எப்படி எழுதலாம்? 2 methoxy. Sorry, not methoxy, 2 methyl group தான் வருது. ஸோ 2 methyl என்ன? மெத்து எத்து propane. ஸோ 2 methoxy, sorry, 2 methyl methoxy தான். ஸோ செகண்ட் குரூப்பில் methoxy group வருது. So second carbon la methoxy வருது. Okay, so when you consider 1 2 3 அப்போ second carbon la OCH3 வருது. so அது methoxy. Okay, CH3 தான், அப்போ methoxy. அப்போ 2 methoxy propane. so yes, second molecule ஓட பேர் என்ன? so second molecule ஓட பேர் என்ன? okay miss. okay Saha. Hello Adus. Yes Adus. So Adus சொல்லுங்க second molecule ஓட name. Second molecule ஓட name சொல்லுங்க. Come on. So simple எப்படி சொல்லலாம்? phenol groupல இருந்து இல்லனா என்ன benzene ring இருக்கு. so benzene ringல என்ன OH இல்லனா எப்படி சொல்லலாம்? benzene ring O மேலே 2 benzene ring 1 O மேலே attach பண்ணியிருக்கு. ஸோ இதோட நேம் என்ன? சீக்கிரமாக சொல்லுங்க. கமான் அதோஸ். ஸோ இது ஃபீனைல் குரூப் தான். ஓகே, ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அங்கே ஃபீனைல் குரூப் தான் ஆக்சுவலி இருக்குது. ஸோ இது என்ன? 2 ஃபீனைல் ஈத்தர். ஓகே, இது என்ன? எப்படி எழுதலாம்? 2 ஃபீனைல் ஈத்தர். ஸோ இதோட பேர் என்ன? இங்கே 2 குரூப்ஸ் இருக்குது. ஸோ இந்த குரூப்போட பேர் என்ன? இங்கே சப்ஸ்டிடியூவண்ட்டும் இருக்குது, சிஎல்லும் இருக்குது. ஸோ இதோட பேர் என்ன? ஸோ சப்ஸ்டிடியூவண்ட் ஃபர்ஸ்ட் குளோரின் தான் இருக்குது. ஓகே, இது தான் 1. ஸோ 1. ஸோ 1 1 2 3 4 4ல மெத்தாக்சி குரூப் இருக்குது. ஸோ சொல்லுங்க, கமான். 1 குளோரோ, இது 1 குளோரோ, 4 மெத்தாக்சி, மெத்தாக்சி என்ன? 4 மெத்தாக்சி benzene. Okay, 4 methoxy benzene. So I am writing here benzene. Clear ஆயிடுச்சா? Clear. So 1 chloro 4 methoxy benzene. So 1 ல chlorine இருக்கு, 4 ல OCH3 இருக்கு. So 1 chloro 4 methoxy benzene. Okay. So next ஈத்தரோட preparations தான் நாம பார்க்க போகிறது. ஓகே, ஈத்தரோட preparations தான் நாம பார்க்க போகிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிப்ரேஷன். ஸோ இன்டர்மாலிகுலர் டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால். டீஹைட்ரேஷன்னா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் எடுக்கணும்ல, ரிமூவ் பண்ணணும். ஓகே, வாட்டர் ரிமூவ் பண்ணணும், அதுதான் டீஹைட்ரேஷன்னா. ஸோ இங்கே
H2SO4 தான் யூஸ் பண்ணியிருக்கு reagent. H2SO4னா அது ஒரு dehydrating agentனு சொல்லலாம்ல. ஸோ H2SO4 யூஸ் பண்ணியிருக்கு அண்ட் டெம்பரேச்சர் 413 கெல்வின் டெம்பரேச்சரில் தான் ரியாக்ஷன் நடக்குது. ஸோ எத்தனால் இருக்குது. ஸோ இங்கே யூஸ் பண்ணுறது எத்தனால். ஓகே, ஸோ ஆக்சுவலி எத்தனால் எவ்வளோ எத்தனால் இருக்குது? 2 எத்தனால் இருக்குது. ஓகே, 2 எத்தனால் இருக்குது. ஸோ இங்கே இருந்து ஹைட்ரஜன் என்ன, இங்கேருந்து ஹைட்ரஜன் வெளியே போகும். ஓகே, ஸோ இங்கே எப்படி இருக்குது? எத்தனால் 2 எத்தனால் தான் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே CH3CH2O வந்து பிகாஸ் இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் போயிருக்கு. ஓகே, அண்ட் இது மாதிரி வேறையும் 2 மாலிக்யூல்ஸ் இருக்குல்ல. ஸோ CH3CH2 ஆக்சுவலி இங்கேயும் OH இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக எழுதலாம். OH இருக்குது. ஸோ இங்கேயும் OH இருக்குது, இங்கேயும் OH இருக்குது. இங்கே சிம்பிளாக வாட்டர் எலிமினேட் ஆகும். ஸோ இந்த பாண்ட் எங்கே ஃபார்ம் ஆகும்? இப்படி ஃபார்ம் ஆகும். ஓகே, இந்த பாண்ட் இப்படி ஃபார்ம் ஆகும். இங்கேருந்து வாட்டர் எலிமினேட் ஆகும். அப்போ என்ன வரும் ஃபார்ம்? என்ன ப்ராடக்ட் வரும்? CH3CH2O அதுக்கப்புறம் CH2CH3. கிளியர் ஆயிடுச்சா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஸோ இட் இஸ் ஏ சிம்பிள் ஈதர். நார்மலி இன்டர்மாலிகுலர் டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹாலில் சிம்பிள் ஈத்தர்ஸ் மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகே, ஸோ சிம்பிள் ஈத்தர்ஸோட ப்ரிப்ரேஷன் தான் இந்த மெத்தடில் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு தான் என்ன? நெக்ஸ்ட் ப்ரிப்ரேஷன் மெத்தட் வில்லியம்சன் சிந்தசிஸ். ஓகே, வில்லியம்சன் சிந்தசிஸ் ஆல்ரெடி படிச்சிருக்குல்ல. ஸோ வில்லியம்சன் சிந்தசிஸில் என்ன நடக்குது? ஸோ இட் இஸ் மிக்ஸ்சர் ஆஃப் ஈத்தர். ஓகே, ஸோ சிம்பிள் மிக்ஸ்சர் ப்ரொடியூஸ் பண்ணலாம், இல்லைனா மிக்ஸ்டு மிக்ஸ்சர். ஓகே, சிம்பிள் ஈத்தர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம், இல்லைனா மிக்ஸ்டு ஈத்தர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம் இந்த மெத்தட் வச்சு. ஓகே, ஸோ இந்த மெத்தடும் ஆக்சுவலி ரொம்ப இம்பார்ட்டண்ட் மெத்தட். ஸோ இந்த வில்லியம்சன் சிந்தசிஸ் ஆஃப் ஈத்தர். ஓகே, வச்சு ஈத்தர் சிம்பிள் ஈத்தர் ப்ரிப்பேர் பண்ணலாம், இல்லைனா மிக்ஸ்டு ஈத்தரும் ப்ரிப்பேர் பண்ணலாம். அண்ட் லேப் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ரிப்ரேஷனுக்கும் இந்த ப்ரோசஸ் is good. Okay, lab preparation. Okay, lab preparation na konjam podu. Okay, industrial preparation na bulk prepare pannum. So ella preparation ku this Williamson synthesis is very good. Okay, so next எப்படின்னு பார்க்கலாம். So இதில் ஒரு alkyl halide. Okay, alkyl halide இருக்குது. ஸோ ஒரு alkyl halide, நார்மலி ஒரு alkyl halide வேணும். அண்ட் என்ன, இங்கே ஒரு O குரூப் வேணும். ஓகே, சப்போஸ் நார்மலி நமக்கு என்ன தெரியும்? ஈத்தர்னா ROR தான். ஓகே, ஸோ ROR தான். ஸோ இங்கே இந்த வில்லியம்சன் சிந்தசிஸில் 2 டைப் ஆஃப் ரியாக்டன்ஸ் வேணும். One should contain OR group இருக்கிற ஒரு reagent வேணும். ஓகே, OR group இருக்கிற one reagent வேணும். and one reactant it should contain R group. ஓகே, R groupும் வேணும், OR groupும் வேணும். ஸோ அது ரெண்டும் கம்பைன் பண்ணணும். கிளியர் ஆயிடுச்சா? R groupும் வேணும், OR groupும் வேணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்ன நடக்கிறதுனா, ஸோ OR group, இங்கே OR group தான் CH3ONA. ஓகே, CH3ONA தான் இங்கே இருக்கிற OR group. ஓகே, OR groupனா இங்கே சோடியம் ஆல்காக்சைடு. ஓகே, எதாச்சும் சோடியம் ஆல்காக்சைடு எடுக்கலாம். இங்கே இந்த குரூப் தான் சோடியம் ஆல்காக்சைடு. இது சோடியம் ஆல்காக்சைடு. ஸோ இது தான் இந்த குரூப் தான் என்ன, ஆல்கைல் ஹாலைட் குரூப். ஓகே, திஸ் குரூப் இஸ் ஆல்கைல் ஹாலைட். ஸோ இங்கே 2 குரூப்ஸ் வேணும். ஓகே, வில்லியம்சன் சிந்தசிஸ் மெக்கானிசத்துக்கு இல்லைனா அந்த ரியாக்ஷனுக்கு
2 different reagent இல்லனா reactants. Okay, reagent இல்ல reactants வேணும். One reactant should contain OR. Okay, OR group na இங்க இருக்கிறது sodium alkoxide. Okay, sodium alkoxide தான் இருக்கு. So and R group வேணும். அந்த R group தான் alkyl halide group. Okay, so இங்க இருக்கிற alkyl halide group இதுதான். Okay, so இங்க sodium alkoxide இங்க இருக்கிற sodium alkoxide is CH3ONA தான் இங்க யூஸ் பண்ணிருக்கு. and இங்க இருக்கிற alkyl halideல bromine தான் யூஸ் பண்ணிருக்கு. okay, bromine தான் யூஸ் பண்ணிருக்கு. so reaction எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாமா? இங்க இருக்கிற Na and இங்க இருக்கிற Na and இங்க இருக்கிற Na and Br combine பண்ணிட்டு NaBr eliminate ஆயிடும். okay, NaBr eliminate ஆயிடும். மிச்சம் வருது CH3O CH2 CH4 sorry H4. okay, C2H5. so CH3O C2H5 clear ஆயிடுச்சா எப்படி ரியாக்ஷன் நடக்குதுன்னு? ஸோ இதோட நேம் என்ன? இந்த ஈத்தரோட நேம் என்ன? ஸோ ஒன் சைடில் என்ன இருக்குது? ஒன் சைடில் CH3O இருக்குது, தட் இஸ் மெத்தாக்சி குரூப் இருக்குது. அண்ட் another சைடில் கார்பன் 2 கார்பன் இருக்குது. ஓகே, ஒன் சைடில் 1 கார்பன் அண்ட் another சைடில் 2 கார்பன் இருக்குது. ஸோ இட்ஸ் அ மிக்ஸ்டு ஈதர் தான். ஓகே, இது ஒரு மிக்ஸ்டு ஈதர் தான். ஸோ இதோட பேர் எப்படி எழுத முடியும்? பேர் கமான் நேம் பண்ணுங்க. ஸோ இங்கே கம்மியாக இருக்கிறது. ஓகே, இங்கே தான் கார்பன் நம்பர் கம்மியாக இருக்குது. அப்போ இதோட பேர் தான் மெத்தாக்சி. இங்கே இருக்குது மெத்தாக்சி ஈத்தேன். எல்லாமே சிங்கிள் பாண்ட். ஸோ மெத்தாக்சி ஈத்தேன் எங்கே கார்பன் கம்மியாக இருக்கிறதோ அதுதான் மெத்தாக்சி. சப்போஸ் CH3 CH2O CH3 இதோட பேர் எப்படி எழுதலாம்? ஸோ இங்கே தான் கார்பன் கம்மியாக இருக்குது. ஓகே, இந்த சைடில் தான் கார்பன் கம்மியாக இருக்குது. இங்கே 3 கார்பன் வருது. ஸோ இதோட பேர் எத்தாக்சி மெத்து ப்ரோப்பீன். ஓகே, ஸோ இப்படி தான் எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட், ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் கிளியர் தானே? வில்லியம்சன் சிந்தசிஸ். ஸோ இங்கே என்ன ஆல்கைல் ஹாலைட் குரூப்பும் இருக்கணும் அண்ட் சோடியம் ஆல்காக்சைடு குரூப்பும் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு மீத்தைலேஷன் ஆஃப் ஆல்கஹால். ஸோ மீத்தைலேஷன் ஆஃப் ஆல்கஹால் தான் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது. ஸோ இங்கே இருக்கிற இந்த ரியாக்டன்ட் தான் என்ன? மெத்து ப்ராப். ஓகே, ப்ரோப்பனால் தான் யூஸ் பண்ணியிருக்கு. ஓகே, ப்ரோப்பனால் ஆல்கஹால் தான் இருக்குது. ஸோ மீத்தைலேஷன் ஆஃப் ஆல்கஹால். ஸோ இங்கே யூஸ் பண்ணிய ஆல்கஹால் எது? மெத்தனால். ஸோ நோ எத்தனால். ஓகே, திஸ் இஸ் எத்தனால். ஸோ எத்தனால் இருக்குது. ஸோ எத்தனால் இருக்குது அண்ட் இங்கே இருக்கிறது CH2N2. N2னா ஆக்சுவலி அது என்ன? டைசோனியம்ல, டைசோனியம் தான். ஸோ மீத்தேன் டைசோனியம். ஓகே, மீத்தேன் டைசோனியம் தான் இங்கே இருக்குது. இல்லைன்னா டைசோ மீத்தேன்னு சொல்லலாம். டைசோ மீத்தேன் பிகாஸ் N2 2N இருக்குல்ல. ஸோ டயசோ மீத்தேன். ஸோ இங்கே எத்தனாலும். ஸோ எத்தனாலும் டயசோ மீத்தைனும் என்ன HBF4ஓட ப்ரெசன்ஸில் ரியாக்ஷன் நடந்து அங்கேருந்து என்ன கிடைக்குது? சிம்பிளாக ஈத்தர் கிடைக்குது. ஓகே, ஸோ இங்கே இருக்கிற ஈத்தரோட நேம் என்ன? ஸோ கமெண்டில் சொல்லுங்கள், இங்கே இருக்கிற ஈத்தரோட நேம் என்ன? அது you're in 10th. ஓகே, CH3 CH2 OCH3. ஸோ இதோட பேர் தான் மெத்தாக்சி. இதுவும் மெத்தாக்சி ஈத்தேன். சேம்
மெத்தாக்சி ஈத்தேன் தான். கிளியர் ஆகிடுச்சா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஏதாச்சும் டவுட்? எல்லாம் கிளியர்னு நினைக்கிறேன். ஸோ தென் we can move to a question. Okay. So இங்கே ஒரு reaction இருக்கு. So அந்த reaction is an example of option A, Wood's reaction, cyclic reaction, Williamson's reaction, option D, Kolbe's reaction. எது கரெக்ட் ஆன்சர் சொல்லுங்க? கரெக்ட் ஆன்சர் எதுன்னு? இது எந்த ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள்? ஸோ சிம்பிள். CH2Cl CH2I2 இருக்குது. ஸோ இது என்ன? சிம்பிளாக இது வில்லியம்சன் சிந்தசிஸ் தான். ஓகே, வில்லியம்சன் ரியாக்ஷன் தான். ஓகே, எஸ். தென் we can move to properties of ether. ஸோ ஈத்தரோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது. ஸோ நார்மலி ஈத்தர்ஸ் நார்மலி வாட்டரில் சால்யபிள் தான். ஓகே, ஸோ பிகாஸ் அங்கே ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ ஆக்சிஜன் ஆஃப் ஈதர் கேன் ஆல்சோ ஃபார்ம் ஹைட்ரஜன் பாண்ட்ஸும் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ஈதரில் இருக்கிற அந்த ஆக்சிஜன் என்ன பாண்ட் ஃபார்ம் பண்ணும்? ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அண்ட் வாட்டரில், ஓகே, வாட்டரில் மிக்ஸ் பண்ணும்போது ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அண்ட் ஹென்ஸ் தே ஆர் miscible with water. Okay, it is highly miscible with water. So ethers dissolve wide range of polar and non-polar substance. So polar substance layum non-polar substance layum ether soluble ta. Okay, clear? So next, chemical property of ether. So chemical property la first reaction da nucleophilic substitution reaction. Okay, so nucleophilic substitution reaction la simple ah sonna actually extra page edukattu. So already solli irukku R O R da nammaloda enna ether. So in the ether is reacting with hydrogen. Okay, hydrogen iodide. Okay, hydrogen or iodine. Okay, iodine மேல reaction நடக்கும். So normally என்ன இந்த ஈத்தருக்கு actually two parts இருக்கு. Okay, two partsனா O ஆரும் என்ன இந்த ஆரும். ஸோ இங்கே எப்படி ரியாக்ஷன் நடக்கும்னா ஐயும் ஆரும் இருக்குல்ல. ஸோ இங்கே HI, ஓகே, HI நடக்குது. ஸோ இந்த HIயில் இருக்கிற I இங்கே வரும். ஓகே, ஸோ I இங்கே வந்து இப்படி பாண்ட் ஃபார்ம் ஆகும். அண்ட் H இங்கே வந்து இப்படி ஃபார்ம் ஆகும் பாண்டு. கிளியர் ஆகிடுச்சா? ஸோ அப்போ என்ன ஃபார்ம் ஆகும்? RI. ஸோ இதோட ப்ராடக்ட் தான் RI and ROH. ROHும் RIயும் தான் இதோட ப்ராடக்ட். இதுதான் சிம்பிளாக ரியாக்ஷனை சொல்லலாம். ஓகே, ஸோ இங்கே இந்த RI, ஓகே, ஸோ மிக்ஸ், சப்போஸ் இந்த ஈத்தர் மிக்ஸ்டு ஈதராக இருக்கலாம். ஓகே, சப்போஸ் இந்த ஈத்தர் மிக்ஸ்டு ஈதராக இருக்கலாம். ஸோ இந்த ஆர் எங்கே வரணும்? இந்த ஆர், இந்த I இந்த ஆர் கிட்ட போகணுமா, இந்த ஆர் கிட்ட போகணுமா? ஸோ I எப்படி வரும்னா கம்மி ஆல்கைல் குரூப் எங்கே இருக்கும்? ஓகே, ஸ்மாலஸ்ட் ஆல்கைல் குரூப் எங்கே இருக்கும்? சாரி. ஸோ இந்த ஈத்தரில் இருக்கிற ஸ்மாலஸ்ட் ஆல்கைல் குரூப் எங்கே இருக்கோ அங்கே தான் இந்த ஐடின் போகும். ஓகே, சப்போஸ் CH3 O CH2 CH3. ஸோ இந்த I எங்கே போகும்? எங்கே போகும்? அப்போது CH3 I ப்ளஸ் CH3 CH2 OHும் கிடைக்கும் இங்கேருந்து. கிளியர் ஆகிடுச்சா? ஸோ பிகாஸ் இங்கே I CH3 போகிற ரீசன், இந்த I இங்கே போடுறதுக்கு ரீசன் இங்கே 1 கார்பன். ஸோ ஸ்மாலஸ்ட் ஆல்கைல் குரூப் எங்கே இருக்கோ அங்கே தான் அயடின் போகும். ஓகே, ஸ்மாலஸ்ட் ஆல்கைல் குரூப் எங்கே இருக்குமோ அங்கே தான் இந்த அயடின் அட்டாச் ஆகும். கிளியர் ஆகிடுச்சா? கிளியர் ஆகிடுச்சா? ஏதாச்சும் டவுட்?
so then we can reaction பார்க்கலாம். Okay, so methoxyethane. Okay, methoxyethane இருக்கு. It's reacting with HI. So நாம already இது பண்ணியிருக்கு. So இங்க தான் என்ன alkyl group கம்மியாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தா 2 கார்பன் இருக்குது. ஓகே 2 கார்பன் இருக்குது, இங்கே 1 கார்பன் தான் இருக்குது. ஸோ அப்போ சிம்பிளாக இந்த அயடின் இங்கே வரும். ஓகே ஸோ CH3I ஃபார்ம் ஆகும் அண்ட் எத்தனாலும் ஃபார்ம் ஆகும். கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் மெத்தாக்சி பென்சீன். ஓகே பென்சீன் ரிங் இருக்குது. ஸோ இதுவும் சிம்பிள். இந்த I எங்கே போகும்? இங்கே தான் CH3 மட்டும்தான் இருக்குது, ஆனால் இங்கே C6H5 இருக்குது. ஓகே C6H5 இருக்குது. அப்போ இந்த I எங்கே வரும்? இந்த CH3 மேலே வரும். ஸோ ஃபீனாலும் அயோடோமீத்தைனும் கிடைக்கும். கிளியர்? ஃபீனாலும் அயோடோமீத்தைனும் கிடைக்கும். ஸோ இதோட மெக்கானிசம் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த லான் பேர் இருக்கும். என்ன ஆக்சிஜன் மேலே லான் பேர் இருக்கும். இந்த லான் பேர் எங்கே போய் அட்டாக் பண்ணும்? ஹைட்ரஜன் HI மேலே இருக்கிற ஹைட்ரஜனை அட்டாக் பண்ணும். ஓகே ஸோ இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ், ஓகே இங்கே இருக்கிற எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் ஆகும். அப்போது இங்கே இருக்கிற எலக்ட்ரான் இங்கே போச்சுல்ல, ஸோ இங்கே போச்சுன்னா அங்கே இருக்கிற ஹைட்ரஜன் இங்கே வரும். ஓகே இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் இங்கே வரும். ஓகே கிளியர்? ஸோ இதுதான் இந்த ஸ்டெப்பில் நடந்திருக்கு. ஸோ இங்கே இருக்கிற ஃபஸ்ட் ஸோ ஹைட்ரஜன் இங்கே வந்திருக்கு அண்ட் இது பாசிட்டிவ் சார்ஜ் ஆகிருக்கு. ஓகே இது என்ன பாசிட்டிவ் சார்ஜ் ஆகிருக்கு, பிகாஸ் எலக்ட்ரான் டொனேட் பண்ணியிருக்குல்ல. ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் ஆகிருக்கு. தட் இஸ் ஓகே. ஸோ கேட்டையான். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த பாண்டில் இருக்கிற எலக்ட்ரான் எங்கே போகுது? ஆக்சிஜன். இது ஒரு பேக் அட்டாக். ஓகே பேக் அட்டாக்னு சொல்லலாம். ஸோ அயடின் வந்து இங்கே இருக்கிற CH3-ஐ பேக் வைஸ் அட்டாக் பண்ணும். ஓகே பேக்கில் இருந்து அட்டாக் பண்ணும். ஸோ இங்கே இருக்கிற எலக்ட்ரான் எங்கே போகும்? ஆக்சிஜன் கிட்ட போகும். ஆக்சிஜன் ஆல்ரெடி எலக்ட்ரான் லூஸ் பண்ணியிருக்குல்ல, ஸோ இப்போ அது நியூட்ரல் ஆகிடுச்சு. ஸோ அண்ட் I இங்கே வரும்போது CH3I மாறிடும். CH3I. ஸோ இங்கே OH CH2 CH3. கிளியர்? எத்தனாலும் கிடச்சாச்சு. ஸோ இதுதான் ஆக்சுவலி அதோட பேசிக் ரியாக்ஷன். ஓகே ஸோ OR பார்ட் இருக்குது. ஸோ R பார்ட்டில் I வரும் அண்ட் OR பார்ட்டில் ஆல்கஹால். ஓகே கிளியர்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. கிளியர்? ஏதாச்சும் டவுட் இருக்கா? எஸ் தென் ஐ வில் கிவ் யூ a question. ஸோ எஸ் இது ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான். among the following either which one will produce methyl alcohol on treating with hot HI? ஓகே ஸோ இந்த ரியாக்ஷன்லேயும் என்ன நடக்குது? ஜஸ்ட் சிம்பிள் HI இல்லை, ஹாட் HI தான் யூஸ் பண்ணியிருக்கு. ஓகே எப்படி? ஹாட் HI தான் யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ இங்கேயும் என்ன சேம் ரியாக்ஷன் தான். இதோட ப்ராடக்ட் எதுன்னு சொல்லணும். ஓகே ஸோ among the following either which one of the product methyl alcohol on treating with hot HI? ஓகே ஸோ இது ஹோம்ஒர்க்காக பண்ணலாம். ஸோ பிகாஸ் ஆல்ரெடி நம்ம இப்போ சொல்லியிருக்கு இதோட தியரியில் மெக்கானிசம் ப்ராப்பராக சொல்லியிருக்கு. ஸோ அது ஹோம்ஒர்க்காக பண்ணிக்கோங்க. ஓகே தென் we are moving to autoxidation. ஓகே autoxidation of ethers. ஸோ இது இங்கே எக்ஸஸ் ஆக்சிஜன் வச்சு ட்ரீட் பண்ணணும். ஓகே எக்ஸஸ் ஆக்சிஜன் வச்சு என்ன ஒரு ஈத்தர் ட்ரீட் பண்ணணும். ஓகே ஸோ இங்கே எத்தாக்சி ஸோ எஸ் 2 சைட்லேயும் இது என்ன the same தான் இருக்குது. ஓகே இங்கேயும் CH3 CH2 CH2 CH3. ஓகே ஸோ எத்தாக்சி ஈத்தேன் தான். ஸோ எத்தாக்சி ஈத்தேன் இஸ் ட்ரீட்டிங் வித் எப்படி? ஆக்சிஜன். ஓகே எக்ஸஸ் ஆக்சிஜனில் தான் இந்த ரியாக்ஷன் நடக்குது. ஸோ அப்போ என்ன ஃபார்ம் ஆகும்? இங்கே ஏதாச்சும் சைடில் ஓகே ஆக்சிஜனோட ஸோ லைக் இங்கே இருக்கிற ஆக்சிஜனோட பக்கத்தில் இருக்கிற கார்பன் மேலே யார் வரும்? OOH பாண்ட். ஓகே தட் இஸ் பெராக்சைட் பாண்ட்னு சொல்லலாம். ஓகே பெராக்சைட் பாண்ட். திஸ் இஸ் OO பாண்ட்னா அது என்ன? பெராக்சைட் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஓகே ஸோ தட் இஸ் 1 ethoxy ethyl
hydroperoxide ஃபார்ம் ஆகும் ஓகே ethoxy ethyl hydroperoxide ஃபார்ம் ஆகும் ஓகே and diethyl peroxide ஃபார்ம் ஆகும் ஸோ இங்கே O bond means that is peroxide bond clear ஏதாச்சும் டவுட் இருக்கா yes next aromatic electrophilic substitution reaction so அதில் first one தான் halogenation so aromatic na obviously அது எப்படி இருக்கணும் அது ரிங்காக இருக்கணும் ஓகே அது ரிங்கில் தான் இருக்கணும் ஸோ இங்கே அனிசால் தான் இருக்குது அனிசால்னால் என்ன இங்கே இருக்கிற ஃபினாலில் இருக்கிற அந்த ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அங்கே யார் வரணும் CH3 தான் அது அனிசால் ஓகே அனிசால் இஸ் ட்ரீட்டிங் வித் Br2 ஓகே Br2 இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் எத்தனாயிக் ஆசிடில் தான் இந்த ரியாக்ஷன் நடக்குது அப்போ என்ன அதோட ஆர்த்தோ அண்ட் மெட்டா பொசிஷனில் ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷனில் நாட் மெட்டா ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷனில் யார் வரும் புரோமின் வரும் ஓகே ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷனில் ஓகே ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷனில் யார் வரும் புரோமின் வரும் ஸோ மேஜர் ப்ராடக்ட் பேரா பொசிஷனில் இருக்கிற புரோமின் தான் ஓகே ஸோ பேரா புரோமோ அனிசால் ஓகே அண்ட் ஆர்த்தோ புரோமோ அனிசாலும் வரும் மேஜர் என்ன para bromo anisole தான் ஓகே clear ஏதாச்சும் டவுட் இருக்கா yes ஹிபா hello yes சூர்யா தமிழ் yes சூர்யா yes next question next nitration okay first halogenation complete பண்ணிட்டேன் nitration-னா இங்க reagent மட்டும் தான் சேஞ்ச் ஆகும் ஓகே சேம் இங்க anisole தான் இங்கேயும் anisole தான் ஓகே ஸோ பட் இங்கே என்ன reagent சேஞ்ச் ஆகும் reagent-னா இங்கே யூஸ் பண்ணுற reagent H2SO4 ஓகே HNO3 ஸோ H2SO4 and HNO3 வரும்போது என்ன NO2 தான் வரும் சேம் மெட்டா அண்ட் பேரா பொசிஷனில் சாரி ortho and para பொசிஷனில் தான் யார் வரும் NO2 வரும் ஸோ இங்கே மேஜர் ப்ராடக்ட்டும் para பொசிஷனில் தான் இருக்கும் மேஜர் ப்ராடக்ட்டும் para பொசிஷனில் தான் இருக்கும் hello சூர்யா yes he is giving love yes சூர்யா ஸோ இங்கே para பொசிஷனில் தான் para நைட்ரோ அனிசோல் தான் என்ன மேஜர் ப்ராடக்ட் ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் பார்க்கலாம் nitration முடிஞ்ச எஸ் Fidelcraft reaction so Fidelcraft reaction-ம் important reaction தான் okay Fidelcraft reaction is also a important reaction yes so இங்கேயும் anisole இருக்கு பட் இங்கே யூஸ் பண்ணி இருக்கிற reagent என்ன CH3Cl okay chloromethane தான் okay chloromethane and anhydrous aluminum chloride and CS2 போட ப்ரெசன்ஸில் தான் இந்த ரியாக்ஷன் நடக்குது அப்போ என்ன ஆகுது சேம் ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷனில் யார் வருது CH3 குரூப் வருது ஓகே CH3 குரூப் வருது ஸோ தட் இஸ் இங்கே இது என்ன CH3 குரூப் மீன்ஸ் இது என்ன டொலுவின் ஓகே இது என்ன டொலுவின் ஸோ பென்சீன் மேலே CH3 வந்தால் அது என்ன டொலுவின் ஆயிடுச்சு ஸோ 2-methoxy ஸோ இது என்ன 2-methoxy இது 1 இது 2 ஓகே ஸோ 2-methoxy toluene அண்ட் 4-methoxy toluene ஸோ இது மேஜர் ப்ராடக்ட் சேம் பேரால வருது மேஜர் ப்ராடக்ட் டொலுவின்னா ஆக்சுவலி இது தான் டொலுவின் ஓகே கைஸ் இது தான் டொலுவின் எஸ் சூர்யா ஓகே நெக்ஸ்ட் சேம் என்ன reagent சேஞ்ச் பண்ணியிருக்கு CH3COCl ஆயிருக்கு சேம் anhydrous aluminum chloride வச்சு ட்ரீட் பண்ணும்போது என்ன இங்கே CH3 தான் இருந்தது பட் இங்கே COCH3 வந்தது அண்ட் இதுவும் எங்கே வருது ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷனில் தான் வருது தட் மீன்ஸ் ஸோ பட் இங்கே வரும்போது 2-methoxy இது தான் கன்சிடர் பண்ணணும் ஓகே இது 1 இது 2 ஸோ 2-methoxy acetophenone ஓகே இது என்ன acetophenone தான் acetophenone ஸோ இது என்ன 4-methoxy acetophenone ஸோ இது தான் Fidelcraft
reaction. So இந்த ரியாக்ஷனோட என்ன மெக்கானிசம் தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் ரியாக்ஷன் மட்டும் தெரிஞ்சால் போதும். இந்த ரியேஜென்ட் வரும்போது இங்கே என்ன சேஞ்ச் வருது, எந்த பொசிஷனில் என்ன சப்ஸ்டிட்யூவன்ட் வருது, அது மட்டும் தெரிஞ்சால் போதும். ரியேஜென்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரியாக்டன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ராடக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ மெக்கானிசம் உங்களுக்கு தேவையே இல்லை. ஓகே, ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேட்கலாம். எஸ் சூர்யா, ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஸோ ஐ ஹோப் இட்ஸ் கிளியர். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் டேரெக்டாக கேளுங்க. ஓகே, சாட் பாக்ஸில் டேரெக்டாக கேளுங்க. நானே வந்து உங்களுக்கு அது கிளியர் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, ஸோ நோ வரிஸ். ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் செஷன். ஸோ எஸ், இது இந்த வாட்டி Xylemத்தில் இருந்து சூப்பராக நீட் கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கங்க்ராச்சுலேஷன் ஆல் ஆஃப் யூ. எஸ், Xylem யூடியூப்பில் மட்டும் இல்லை, அதர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் இருக்குது. ஸோ ஜஸ்ட் கோ அண்ட் ஃபாலோ அஸ். ஸோ ஓ ரியலி சூர்யா? ஓகே, ஸோ வாட்ஸ்அப்பில் ஃபாலோ பண்ணால் அங்கேருந்து ஃபேக்கல்ட்டிஸோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ப்ளஸ் ஃப்யூச்சர் அப்டேட்ஸும் கிடைக்கும். ஓகே, ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்டில் போடுங்க. ஐ ஹோப் இட்ஸ் கிளியர். பாய். Okay, bye Surya, bye guys.